ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கா? அதுவும் உடனே சாப்பிடணும் போல இருக்கா? அப்போ டக்குன்னு இன்ஸ்டன்ட்டா இந்த ஸ்வீட்ட பண்ணுங்க. ஒரு பவுல்ல 4 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு இந்த மாவ கரைக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி, கட்டிகளே இல்லாம கரைச்சு வச்சுக்கலாம். தாளிப்பு வாணல்ல 1 ஸ்பூன் அளவு நெய் ஊத்தி, குட்டி குட்டியா உடைச்சு வச்சிருக்கிற முந்திரி பருப்ப வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற நெய்ய ஒரு கடாயில ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நம்ம கரைச்சு வச்சிருக்கிற மாவ அதுல ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா கைவிடாம கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஏலக்காவ தட்டி சேர்த்துக்கலாம். மாவு நல்லா திக்கா வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். மாவு கொஞ்சம் திக்கா வந்ததும் இது கூட 3 ஸ்பூன் ஜீனி, 3 ஸ்பூன் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இதுவே நம்மளோட அல்வாக்கு நல்ல கலர் கொடுக்கும். வேற எந்த ஃபுட் கலரும் நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா கைவிடாம கிளறிட்டே இருக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நெய் ஊத்தி திரும்பவும் நல்லா கிளறிக்கலாம். திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்குமே கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். இடையில 1 ஸ்பூன் அளவு நெய் ஊத்திக்கலாம். இப்போ மாவு நல்லா வெந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கடைசியா 1 ஸ்பூன் அளவு நம்ம நெய் ஊத்தி கிளறினோம்னா கடாயில ஒட்டாம இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். இதுதான் நம்மளுடைய சரியான பக்குவம். இந்த சமயத்துல நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை போட்டு இறக்கணும்னா நம்மளுடைய சூப்பரான இன்ஸ்டன்ட் வீட் ஹல்வா ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்க ஸ்வீட் ஏதாவது கேட்டாங்கன்னா இதை டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு நெய்யும் அதிகமாக தேவைப்படாது. 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு தான் தேவைப்படும். 20 மினிட்ஸ்லேயே இதை நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி, அதே நேரத்தில் ஹெல்த்தியும் கூட. மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லட்சு வ்ளாக்ஸ்.